நமஸ்தே. விசாரத் பூர்வாது சரவணா கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸ்ரீகண்ட் அப்படிங்கிற டிப்னி பார்க்கலாம். இது படேகர் கி பேட்டி அப்படிங்கிற கஹானிலேருந்து ஸ்ரீகண்டோட டிப்னி பார்க்கலாம். बड़ेगर की बेटी मुंशी प्रेमचंद्र की कहानी है. श्रीकंड इसी कहानी का प्रमुख पात्र है. ஸ்ரீகண்டுங்கிறவங்க இந்த கதையில் வர முக்கியமான ஒரு கேரக்டர். பேனி மாதவ் கா படா புத்திர है. அவர் பேனி மாதவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட பெரிய பையன் बेनी माधव एक जमाने में जमींदार थे. इवर वंस अपॉन ए टाइम जमींदारा இருந்திருக்காரு. गांव के पंचायतकारा இருந்திருக்காரு. जब उनकी आमदनी बहुत कम है. அந்த டைமில் அப்னா இப்போ அவரோட இன்கம் ஆம்தனி அப்படின்னா இன்கம் பகுத் கம்மு ரொம்ப குறைவாக இருக்குது. ஐசி விக்கட் परिस्थिति में भी श्रीकंड सज्जन रहता है. இந்த மாதிரி சுச்சுவேஷன் விக்கட்டு பரிஸ்திதி அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இந்த சுச்சுவேஷனில் கூட ஸ்ரீகண்டுங்கிற சஜ்ஜன் ரேத்தாக நல்ல ஒரு ஜென்டில்மேன் படித்த பண்புள்ள பையனாக நடந்துட்டுருக்காங்க வளர்த்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீகண்ட் படாய்க்கா மகத்துவ கூப் ஜான்தா ஹே. ஸ்ரீகண்டுங்கிற பையன் அவரோட அந்த பேனி மாதவோட பெரிய பையன்தான் ஸ்ரீகண்டு. அவங்க படாயை கூபு ஜான்தா நல்லா படாய்க்கா மகத்துவ கூபு ஜான்தானா படிப்போட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சவர் அப்படிங்கிறாங்க. इसलिए परीक्षम करके बीए डिग्री प्राप्त करता है. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி बीए டிகிரியை முடிக்கிறார். शहर के एक दफ्तर में काम करता है. சிட்டியில் போய் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறார். और खूब कमाता है. ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறார். श्रीकंड अंग्रेजी खूब जानता है मगर अंग्रेजियों को जीवन शैली उसको पसंद नहीं है. अंग्रेजी खूब जानता है அப்படின்னா ஆங்கிலம் இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். மகர் ஆங்கிலேயர்களோட லைஃப் ஸ்டைல் இவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்து சபையத்தா கோ பகுத் சாத்தே ஹே. நம்ம இந்தி கல்ச்சர் பழக்க வழக்கத்தை ரொம்ப விரும்பி வாழ்வார். அது மாதிரி இருக்கணும்னு நினைப்பார். சன்யுக்த் பரிவார் கோ சுக் கா ஆதார் மான்தா ஹே. அவர் ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு ஹாப்பியான ஃபேமிலி அப்படின்னு நினைப்பார். நாரி சபா கா சதஸ்ய ஹோக்கர் லோகோं की सेवा करता था. பெண்களுடைய நாரி சபா அப்படின்னா பெண்கள் முன்னேற்ற மாதிரி பெண்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு குழுவில் இவர் உறுப்பினராக இருக்கார். அதிலேருந்து பெண்களுக்கு சேவை பண்ணுறாரு. யாருக்கா உதவி தேவைப்படுற பெண்களுக்கு. ஸ்ரீகண்ட் அப்படி பிதாக்கா ஆதர் கர்த்தா ஹே. ஸ்ரீகண்டுங்கிறவர் அவங்க அப்பா பேனி மாதவுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து இருக்கார். அப்பனே பாய்க்கோ பகுத் சாத்தா ஹே. அவங்க தம்பியே லால் பிகாரிக்கும் ரொம்ப பிடிக்கும் இவரையும் அவருக்கு பிடிக்கும். அப்படி பத்னி ஆனந்தி சே சச்சா பியார் கர்த்தா ஹே. இவர் ஸ்ரீகண்ட் அவங்க ஒய்ஃப் ஆனந்தியை ரொம்ப பியார் பண்ணுவாராம். ஸ்ரீகண்ட் அப்படி பத்னிக்கா சம்மான் கர்த்தா ஹே. சம்மான்னா ரெஸ்பெக்ட், ஈக்குவலாக பார்ட்னர் லைஃப் பார்ட்னரை ஈக்குவலாக நினைக்கிறது. பத்னிக்கோ அப்படின்னா குலாம் நகி மகர் ஜீவன் சாத்தி மான்தா ஹே. ஒய்ஃபை அவருக்கு கிடைச்ச அடிமையாக நினைக்காம ஜீவன் சாத்தி லைஃப் பார்ட்னர்னு நினைப்பார். லால் பிகாரி ஆனந்தி கா அப்பமான் கர்த்தா ஹே. ஒரு டைம் லால் பிகாரி அவங்க தம்பி ஆனந்தியை அவமானப்படுத்துகிறாரு. அப்போ ஸ்ரீகண்ட் அப்படின்னா அழகு பரிவார் பசானா சாத்தா ஹே. நாங்கள் செப்பரேட்டாக தனி கொடுத்தனம் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒய்ஃபுக்காக. ஆனந்தி ஹி பாத் மான்கர் घर छोड़ने का इरादा छोड़ देता है. ஆனந்தியோட பேச்சை கேட்டு இவர் வீட்டை விட்டு தனி கொடுத்தனம் போகாமல் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு ஆனந்தி இவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இவர் ஆனந்தியோட பேச்சை கேட்குறாருங்கிறாங்க. ஸ்ரீகண்டு வின்யசீல் ஹே. இவர் ஹம்பிளானவர், இரக்கமானவர், புத்திமான், ரொம்ப அறிவானவர், கிளவரானவர். சப்சே பியார் கர்னே வாலா. எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக நடந்துக்கக்கூடியவர். औरतों ஆதார் கர்னே வாலா. பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடியவர். பத்னி பர் பியார் பர்சானே வாலா. ஒய்ஃபுக்கு பியார் பர்சானின்னா அன்பு மழையை பொழிவார். மகர் ஐசே பாத்திர கேவல் கஹானியோமேகி மில்தேகே. இந்த மாதிரி கேரக்டருங்க இந்த மாதிரி ஸ்டோரிங்களில் வேணால் வருவாங்க, ரியலில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஆத்தர்.
ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்கம்மா.